ஸோ வெல்கம் பேக் டு வாங்க போகிறோம். தேரே இஷ்குமே ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறேன். இது வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. திடீர்னு பார்த்தா ரிலீஸ் ஆயிடுச்சுன்றாங்க. நான் வந்துட்டேன் பார்க்கறதுக்கு. ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 3, 2, 1 லெட்ஸ் 3 நிமிஷம் 2 செகண்ட். லெட்ஸ் கோ. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ஆக்சுவலி. என்ன கதை? ஜெய் ஹிந்த் சார். எஸ், ஐ வாஸ் வெயிட்டிங் டு see this. ஓகே, வெரி நைஸ். Meet Flight Lieutenant Shankar. Rahman. Oh, damn. So that character becomes a lieutenant. I thought of the opposite. Damn, this is a very good arc. Okay. Still aggressive. Still angry. You love this image of yours, right? Damn. Stop it. अब इतनी सुंदर लड़की का हाथ अगर उठा है तो किसी गाल पे तो पड़ना ही चाहिए. मैं ना तुम्हें एक अच्छा नॉन वायलेंट इंसान बना सकती हूँ. क्यों जवान लड़के की जिंदगी बर्बाद कर रही हो मैडम? मैं प्यार में पड़ गया तो दिल्ली फूंक दूंगा. Oh. Damn. ஹிந்தி புரியுங்க, கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஆக்சுவலாக பாஸ் பண்ணது வந்து சப்டைட்டில் ஆன் பண்ணுறதுக்கு தான். பட் அந்த டைலாக் எனக்கு புரிஞ்சிச்சு. வேற லெவல். வேற லெவல். मैं ना तुम्हें एक अच्छा नॉन वायलेंट इंसान बना सकती हूँ. क्यों जवान लड़के की जिंदगी बर्बाद कर रही हो मैडम? मैं प्यार में पड़ गया तो दिल्ली फूंक ஓ दूंगा. அட்டி. உண்மையிலே கல்யாணத்தை பார்த்தா தானே வைக்கிறாரு. அந்த மாதிரி தானே இருக்கு ஏதோ हमेशा சீன். राजकुमारों के सपने देखती हैं. मोहब्बत में समझदारी की आदत होती है उन्हें. என்ன मोहब्बत में समझदारी की आदत होती है उन्हें. And I didn't know how to explain him that. हम ना शादी कर लेते हैं जल्दी से. मैं ऐसे लड़कों की साइकोलॉजी जानती हूँ. ஓய். जब वो लड़की को शादी के जोड़े में देख लेते हैं ना तो वो चले जाते हैं. मैंने कहा था मैं प्यार में पड़ गया तो Help! पूरी दिल्ली फूंक दूंगा. சொன்னேன்ல. ஓகே. मर जाओ बे पंडित, प्रेम में मृत्यु है, मुक्ति नहीं. मुक्ति के पीछे भाग मत. अपने इश्क में इतना जल कि मुक्ति खुद तेरे पैरों में गिर के भीख मांगे कि स्वीकार करो मुझे. ஓய். Rahman is on fire, bro. ओके. मेरा जी उब गया है इस बेचौध प्यार से. मुझे बस लड़ना है. Damn. Bro, I am really excited to see how this characters turn out to be. This is very interesting. This is very very interesting. அந்த எனக்கு என்னன்னா, ஓகே, இப்போ வந்து இவங்க கொந்தளிப்பாங்க, இது டாக்ஸிக் லவ்வு, உப்பு லவ்வு, நல்லா வாயில வருது. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களை நான் பார்த்துருக்கேன். இந்த கோவம் எனக்கு தெரியும். இந்த கோவம் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியும். இந்த ஆரிஜின் ஆஃப் திஸ் கோவம் எனக்கு புரியுது. அந்த பேசிக்கலி அந்த அந்த ஃபீலிங் எனக்கு புரியுது. அந்த ஃபீலிங் ஐ கேன் ரிலேட்டட் டு. பட் இது எக்ஸாஜரேட்டடாகவே இருந்தாலும் தட் இஸ் த ட்ரூத். ஐ கேன் ஃபீல் தட். ஸோ அந்த கோவம் சேனலைஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது அது வேற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும். ஸோ அந்த 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 சம்பவம், அந்த அந்த ஃபயர் வந்து எப்படி ஒரு கேரக்டரை மாற்றோன்றதை வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு அது
ஒரு பர்சனலாக எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த படம் அதை பற்றி என்ன பேச போகுது, அந்த ஃபயர் அந்த கேரக்டர் எப்படி மாற்ற போகுது. ஃப்ரம் த ஸ்டார்ட் நிறைய பேர் வந்து தனுஷோட கேரக்டர் ஒரு மாதிரி பேசுது, ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. ஐ ஃபவுண்ட் இட் வெரி யூனிக். ஐ ஐ குட் ரிலேட். ஐ வாஸ் லைக், இது நல்லா இருக்கு, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு அப்படி இருந்துட்டே இருந்துச்சு. நவ் திஸ் ஹஸ் புட் மீ சீரியஸ்லி இது படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில். பேசிக்கலி வேறு லெவலில் இருக்கும்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. எல்லாருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அட்ரங்கிரேவே சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல, பட் எனக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு அட்ரங்கிரே. ஸோ இதுவும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. ஆனந்த் ரை தனுஷ் காம்பினேஷனில் இதுவும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. ஐ எம் ரியலி இன்டு த கேரக்டர். எனக்கு அந்த கேரக்டருக்கு என்ன தான் ஆகுது, அவன் என்ன மைண்ட் செட்டில் ஒர்க் ஆகுறான், அவன் மைண்ட் செட் அவனை எங்கே கூப்பிட்டு போகுது. ஏன்னா அந்த கோவம் எப்படி இருந்தாலும் ஒருத்தனை வேறு லெவலில் ஒன்று அந்த கோவம் வரதாங்க செய்யும். கோவம் வரும். அதை ஒருத்தன் எப்படி யூஸ் பண்ணுறான், எப்படி சேனலைஸ் பண்ணுறான். ஒன்று அதை அவனே அழிச்சிக்கும், இல்லை சுற்றி இருக்கிறவங்களை அழிச்சிடும். அந்த கோவத்தை ஒழுங்காக அவன் சேனலைஸ் பண்ணலனா எப்பயுமே ரியல் லைஃப்பில் அதுதான். அந்த கேரக்டர் என்ன ஆக போகுது அந்த கோவத்தினாலன்றதை பார்க்க நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உண்மையை சொல்ல போனால். அண்ட் நாட் ஓன்லி தனுஷ், அந்த சைட் கிருதிசரன் கேரக்டர் கூட அவங்க ஆல்கஹாலிக்காக காட்டுறாங்க. அவங்களோட டிசிஷன்ஸ் என்னவா இருக்குது, ஏன் எடுக்கிறாங்க, இந்த கேரக்டரோட கோவத்தினால இப்படி டிசிஷன் எடுக்கிறாங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு. ஐ எம் ரியலி இன்டு திஸ் ட்ராமா. எனக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது பர்சனலி. ஏன்னா அந்த ட்ராமாவோட ஹெவினஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கில் ஃபீல் பண்ண முடியுது. விஷுவலி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஃபைட்டர் ஜெட் விஷுவல்ஸ் ஆர் ரியலி ஃபார் த பிக் ஸ்க்ரீன் இஃப் யூ ஆஸ்க் மீ. அது ஏன் இப்போ சில பேருக்கு அது விஎஃப்எக்ஸ் ஒரு மாதிரி தட்டுது அப்படின்னு தோணுச்சுன்னா, இட் இஸ் மேட் ஃபார் த பிக் ஸ்க்ரீன். அது குவாலிட்டி டவுன்கிரேட் பண்ணி யூடியூப்க்கு ரெண்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறனால ஐ திங்க் இட் இஸ் லுக்கிங் அ பிட். அது ஒரு 2-3 ஷாட் தான் லைட்டாக ஆஃபாக இருக்குது. மற்றபடி ஐ திங்க் தேவ் டன் அ கிரேட் ஜாப் வித் இட். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பிக் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது 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 அந்த விஎஃப்எக்ஸ் டவுன்கிரேட் பண்ணி யூடியூப் கொடும்போதே ஒரு மாதிரி லைட்டாக இதாக தான் இருக்கும். பட் ரொம்ப இதுவாக இருந்தால் தான் பிரச்சனை. இது வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கிறதுனால அது பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் ஸோ. ஹோப்ஃபுல்லி இட் லுக்ஸ் கிரேட். அண்ட் த ஃபிலிம் ஆல்ரெடி லுக்ஸ் கிரேட். ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி வாட் த கேரக்டர் டர்ன்ஸ் அவுட் டு பி. ஸோ வெயிட் பண்ணி படம் எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு சி தட் அந்த அந்த ஆர்மி லுக்கு வந்து. ஏன்னா நான் இந்த படம் தான் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நான் ட்ராப் பண்ணிட்டேன் அந்த தாட்டே. மேபி இந்த படம் இல்லை போல் அந்த லுக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தா இதில் வச்சுட்டாங்க. அப்பாடா இதுதானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அண்ட் அதை வச்சோன்னே நான் வந்து ஒன்று நினச்சேன், ஃபைட்டர் ஜெட் பைலட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கதையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் அப்புறம் அது எங்கேயும் காமிக்கிறேன்னு நான் அதை மறந்துட்டேன். ஸோ இப்படி இருக்கிற ஒருத்தன் ஒரு ஃபைட்டர் ஜெட் பைலட் ஆகிறான் அப்படின்றப்ப அது ஒரு இது ட்ரிகர் பண்ணி விடுது. அது எனக்கு செம்மையாக இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு அந்த கேரக்டருக்குள்ளே அவ்வளோ போகணும்னு தோணுது. அது என்ன மாதிரி ஒரு இதுவாக இருக்க போகுதுன்னு தோணுது. எனக்கு ஏன்னு தெரில அவ்வளோ கனெக்ட் ஆகுது அது உண்மையிலே. பட் ஐ எம் ரியலி இன்டு இட். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அதான் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். நன்றி.